நேத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்தது இல்லையா? ஸோ, அதில வந்து நம்ப கமருதீன் அந்த கேம்ல வந்து வின் பண்ணதுனால, டீஃபால்ட்டா வந்து அவர் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்டா வந்து ஆயிருவாரு. அண்ட் நம்ப துஷார் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேப்டன் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க தெரியுமா? ஸோ, அவரால வந்து திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ, அதிலேருந்து ஒரு 2 பேர சூஸ் பண்ணி கமருதீனோட சேர்ந்து 3 பேரா வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ, இப்ப இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொன்னது கனி, சபரி, எஃப்ஜே, பிரவீன், விக்ரம் அண்ட் கெமி இவங்களோட பேரை தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் இதில் ஜாஸ்தியாக ஓட்டு வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி அண்ட் சபரி தான். அண்ட் இதுலேயும் நம்ம வாட்டர்மெலன் வந்து சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோன்னே நேச்சராகவே நான் வந்து நல்லா ஜட்ஜ் பண்ணுற பவர் என்கிட்ட இருக்குது. ஸோ சைக்காலஜி நான் படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் நான் அப்ளை பண்ணி எனக்கு வந்து தோணுனது கனி அண்ட் அப்சரா அப்படிங்கிற மாதிரி 2 விஷயம் சொல்லியிருப்பாரு. நம்ம வியனா சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க வந்து கெமியை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேமில் கெமி வந்து என்னதான் அந்த அளவுக்கு இன்வால்வ்டா இல்லை பயங்கர அக்ரெசிவாக என்ன பிரச்சனை அந்த கேமில் நடந்தாலும் அதை முடிச்சுட்டு அப்படியே சைடில் போய் நின்ன உடனே ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே நமக்குமே வந்து ஒரு மாதிரி அந்த பாசிட்டிவான அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நானுமே நோட் பண்ணியிருக்கேன். கேம்னா கேமாக பார்க்குற அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து அவங்ககிட்ட சூப்பராகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கேம் டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எலிமினேட் ஆகிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த கையை கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, ஸோ அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிறது வந்து நல்லாவே அவங்க கிட்ட தெரிஞ்சுது. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சபரி அண்ட் கனி வந்துட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ சபரி, கனி அண்ட் கமருதீன் இவங்க 3 பேர் தான் வந்து கேப்டன்சிக்கு வந்து போட்டி போட போகிறாங்க. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வந்துட்டாலே அடுத்து வர்ஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க தெரியுமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரோரா அண்ட் ஆதிரை தான் வர்ஸ்ட் பர்ஃபார்மராக வராங்க. அண்ட் இதில் ஒருத்தங்களாம் வந்து சொல்கிறப்போ நம்ம பார்வதி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறதுல ஒரு 2-3 பேர் வந்து இது நம்மளோட இடம் தான், இங்கே இப்படியே இந்த சூப்பர் டீலக்ஸ்லேயே நம்ம செட்டில் ஆயிடலாம் கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறாங்க. சுபிக்ஷா அண்ட் ரம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம வியானா வந்து இதுலேயுமே அவங்க சொன்ன பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க. அதாவது ஆதிரையை சூஸ் பண்ணியிருப்பாங்க வர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு. அவங்க என்ன ரீசன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு எஃப்ஜேக்கு ஃபேவராகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே எஃப்ஜே வந்து என் பேரை நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறப்போ இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க. நான் அதில் சொல்லலை, நான் கேமில் சொல்கிறேன். ஏன்னா ஆதிரை வந்து சூப்பர் டீலக்ஸ் எங்களோட டீமில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எஃப்ஜேயோட ஃபோட்டோவை ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்தாங்க, அது வச்சாங்க. பட் இருந்தாலும் அந்த ரவுண்டே வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு இல்லையா? ஸோ திரும்ப வந்து இன்னொரு ரவுண்டு நடந்தப்போ வந்து திரும்பவும் எஃப்ஜே ஃபோட்டோவை எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் ஏன் வச்சிங்க, இது வந்து நம்ம சூப்பர் டீலக்ஸ் நம்ம டீமாக ஆடணுமே அப்படின்னு சொன்னதுக்கு, இது ஏன் கேம், நான் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டீம் ஸ்பிரிட் வந்து அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறனால அவங்க பேரை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம எஃப்ஜேவுமே வந்து நேராக ஆதிரையை தான் சொல்லியிருப்பாரு. அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் இன்னும் அவங்க காட்டலை, எப்போ பாரு என்னோடய இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவரே வந்து சொல்லியிருப்பாரு. எனக்குமே வந்து ஆதிரை வந்து எஃப்ஜேக்கு வந்து ஒரு லைனை கிராஸ் பண்ணி போய் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வரப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை வந்து எஃப்ஜேவை தான் சொல்லியிருப்பாங்க. ரீசனே இல்லைனாலும் ஒரு ரீசனை உருவாக்கி அவர்கிட்ட வந்து பொறுமை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அவர் வந்து எப்படி பொறுமையாக கேப்டன்சி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு நான் பார்க்கணும், அதுக்காக நான் அவரை சொல்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் பெஸ்ட் பர்ஃபார்மரும் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசனே சொல்லாத மாதிரி எனக்கு ஃபீலிங்கு. நம்ம எஃப்ஜே பார்த்தீங்கன்னா அப்படியே அசால்ட்டாக வந்து ஆதிரை தான் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் வந்து அந்த வர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு வந்து சொல்லுவார் வினோத் அண்ட் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நேச்சுரலாக அவர் வந்து அப்படியே ஸ்பான்டேனியஸாக அந்த டைம் சொல்கிறது வந்து பயங்கர ஃபன்னாக தான் இருக்குது. வினோத்லாம் வந்து நம்மளை பர்ஃபார்ம் பண்ணவே விட மாட்டுறாரு. இது ஏதோ நானாக இருந்ததுனால என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது, மற்றவங்களெல்லாம் அந்த இடத்துல பர்ஃபார்மே பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. என்ன அப்படின்னா, பார்வதியோட அந்த ஆட்டிடியூடு, அவங்க வந்து இதுதான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அவங்க அந்த மாதிரி கால் ஆட்டிட்டு உட்காந்துருக்கிறதோ, கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு மாதிரி பேசுறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு மேபி ஹர்ட் ஆகலாம். ஸோ அதை வந்து அவங்க கொஞ்சம் மாற்றிக்கணும். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த துஷார் அவர் வந்து அந்த கேமில் வந்து வின் பண்ணலை, கமருதீன் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்போ அதை வந்து ரொம்பவே இவர் தோத்துட்டாரு அப்படிங்கிறத இவங்க ரொம்பவே காமிச்ச மாதிரி இருந்தது. அது ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அரோரா வந்து அவங்களோட பிரிட்டி ப்ரிவிலேஜை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணி வேலை வாங்கிடுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த ஐ திங்க் கெமி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடாக அரோரா அண்ட் பார்வதி வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி நான் வந்து பிரிட்டி ப்ரிவிலேஜை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு அவங்க சொல்லலாம், அவங்க எனக்கு பண்ணுற மாதிரி நானுமே அவங்களுக்கான வேலைகள்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் அந்த மாதிரி யாரையும் வேலை வாங்குறது கிடையாது அப்படின்றப்போ நம்ம பார்வதி, இல்லையே நீ பார்க்க மொக்கையாக தானே இருக்க அப்படின்ற மாதிரி வேறு சொல்லிடுவாங்க. இவங்க வந்து நான் ரொம்ப பிரிட்டியாக இருக்கேன்ட்டு அவங்க ஒரு ரீசன் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறப்போ மூஞ்சில் அடித்த மாதிரி, இல்லையே நீ மொக்கையாக தானே இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ கூட அதை வந்து ஹர்ட்ஃபுல்லாக எடுத்துக்காமல் இல்லை அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஓகே தான், பட் அந்த 2 பசங்க கண்ணுக்கு நான் வந்து அப்படி பிரிட்டியாக தெரியிறேன்ல, ஸோ நான் அதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணது சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதை கடந்து வந்த பாதை, அந்த கதையை சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அதில் வந்து கமருதீன் அண்ட் அப்சரா அவங்க ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. 2 பேரோட ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா செம்ம இன்ஸ்பைரிங்காக தான் இருந்தது. அண்ட் நம்ம கமருதீன் வேறு அதில்
இதுக்கு முன்னாடி நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது வந்து நான் ஆக்ட் பண்ண சீரியலில் என் கூட நடிச்சவங்கன்ற மாதிரி அவர் வந்து ஓப்பனாக அப்படியே டக் டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை ஃபேஸே மாறிடும். எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அப்சராவோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி அவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்மில் சொன்னது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் நம்ம வினோத் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. அவர் வந்து அதுக்கு கொடுத்த ரியாக்ஷனு, அவர் வந்து அவ்வளோ இன்வால்வ் ஆகி அவ்வளோ ஹாப்பியாக எல்லாரையுமே வந்து அந்த இடத்துல கோஆர்டினேட் பண்ணி எந்திரிங்க கைத்தட்டுங்க, அவங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டு எல்லாரும் நம்ம அவங்க அம்மாவுக்கு விஷ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாங்க அந்த கேப்டன்சி டாஸ்க் வருது. ஸோ அது வந்து குத்துங்க ஏஜமா குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க. என்னன்னா 3 பேரோட உருவபொம்மையும் அங்கே இருக்குது அண்ட் கத்தி வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 9 கத்தி. அந்த 3 பேரும் பார்க்காத டைமில் அவங்க வந்து குத்திடணும். குத்திட்டா தான் அது கவுண்ட் ஆகும். ஸோ யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 வாட்டி கத்தி குத்து வருதோ அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்மியான கத்தி குத்து யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக தான் இருந்தது. 3 பேரும் வந்து அந்த பொம்மையை பார்த்த மாதிரியே தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ இவங்க போய் குத்துறதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். பட் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா ரம்யா தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க நம்ம கமருதீனை குத்திட்டு. ஸோ அதுக்கு இவங்க 2 பேருக்குள்ளார ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். நீ வந்து அண்ணான்னு சொன்னியே, நான் அப்போவே யோசிச்சிருக்கணும், உன்னை நம்பிட்டேன் அப்படி இப்படின்னு இவர் சொல்லுவார். பட் கேம்னா அதை வந்து கேமாக பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து அண்ணான்னு சொல்லிட்டேன் அம்மான்னு சொல்லிட்டேன்றதெல்லாம் வந்து கொண்டு வரவே கூடாது. பட் நம்ம ரம்யாவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து பேசுகிறப்போ ஏய் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவார். நீ ஏன்னு சொன்னால் நானும் சொல்லுவேன், நான் உன்னை அண்ணனு கூப்பிட்டேன் பார்த்தியா, அதுக்கு நான் என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்ல, நீ எப்படி இப்படி சொல்லலாம்னு மாற்றி மாற்றி பேசி அது வந்து ஒரு மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிடுச்சு. அண்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா வந்து சபரி இதை குத்துறது தான் வந்து செம டைமிங்காக இருக்கும். ஏன்னா சபரி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்துட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு வாரமே அந்த வாட்டர் டாஸ்க்லலாம் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் ஆகிட்டாரு. ஒரு விஷயத்தை அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா லைட் எரியுதான்னு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி செம வச்ச கண்ணு வாங்காமல் ஸ்டோர் ரூமுக்கு போனால் கூட அங்கேருந்து ஒரு கண்ணை வெளியே அப்படியே வச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஸோ நம்ம அரோரா அந்த கேப்லேயும் பார்த்தீங்கன்னா சபரி பக்கத்துலேயே நின்றுருப்பாங்க. அவர் வந்து இந்த நார்த் மெட்ராஸ் பற்றி ஒரு விஷயம் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து சைடில் குத்திடுவாங்க. அது செம்மையாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி நம்ம சபரி போய் கனிக்கு குத்துனதாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்ல டைமிங்காக பார்த்து அவங்க குத்துன மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கனி தான் வந்து கேப்டன்சியை வந்து வின் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சுபிக்ஷா போயிட்டு நம்ம கமருதீனை வந்து குத்திடுவாங்க. அது என்ன மாதிரி சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் லெட்டர் அனுப்பிட்டு எல்லாரையும் டைனிங் ஏரியாவில் வந்து உட்காந்து அதை படிக்க சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த போன டைமாக பார்த்து வந்து நம்ம சுபிக்ஷா போய் குத்திடுவாங்க. பட் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கண்டிப்பாக அலர்ட்டாக தான் இருக்கணுங்க. ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா கனி அவங்களாமே வந்து என்னதான் டைனிங் ஏரியாவில் இருந்தாலும் அவங்க உருவபொம்மையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கமருதீன் வந்து அந்த இடத்துல அலர்ட்டாக இல்லை, அது அவரோட தப்பு. பிக் பாஸ் அந்த இடத்துல இந்த டாஸ்க் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படுது அப்படின்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஸோ இது நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த டாஸ்க் அப்படிங்கிறத நம்ம கலையரசன் கிளியராகவே சொல்லிட்டாரு. அப்போ கமருதீனோட வேலை என்னன்னா அதை பார்த்துட்டே இருக்கிறது. சுபிக்ஷா ரொம்ப கிளவராக போய் குத்துனாங்க. ஆனால் அதுக்கு நம்ம கமருதீன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி எப்பவும் போல் கண்ணாமின்னு வார்த்தையை விட்டுருவார். அறிவு இருக்குன்னு நினச்சேன், உனக்கு சுத்தமாக மண்டையில் மசாலாவே இல்லை, இதில் பெருமை வேற தூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ கமருதீனோட ஒரு சைடை பார்க்குறப்போ வந்து பரவாயில்லையே சூப்பரான ஒரு பர்சனாக இருக்காரு அப்படின்லாம் யோசிக்க வைக்கிறாரு. ஆனால் சட்டுன்னு இந்த மாதிரி எதையாவது ஒன்று பேசி வந்து அந்த இமேஜ் அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கு. ஸோ வந்து நிறைய வாட்டி அந்த வீட்டில் இருக்கவங்களும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த கோவப்படுறப்போ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வாட்டர்மெலன் ஒரு வாட்டி தூ அப்படின்ற மாதிரி துப்பியிருப்பார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்குன்ற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இமேஜ் கிரியேட் ஆகும் அப்படி தான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நேற்று எபிசோட ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து நான் லைவ் பார்க்க போகிறேன். லைவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.